Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th physics quarterly exam சென்டமா கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலாண்டு தேர்வுக்கு ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 சாப்டர் இருக்குது. நம்ம முழுமையாக ஸ்கோர் பண்ணோம்னா பார்ட் 1ல் வந்து 15 1 மார்க்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்லேயே வந்து ஒரு 12 வினாக்கள் வந்து அப்படி வந்துடும். இப்போ 5 சாப்டர் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு யூனிட்டுக்கு வந்து பெரிய யூனிட்டாக இருந்தால் 3 கொஷின் வரும், சின்ன யூனிட்டில் வந்து 2 கொஷின் வரும். ஒரு 3 கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து புக்கில் தான் வந்து கேட்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 3 மார்க் கொஷின்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 5 சாப்டர்லேயுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்முக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸாக 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணும்போது நாளை எழுதக்கூடிய தேர்வுகளில் கண்டிப்பாக முழுமையாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 2 சாப்டருக்கு முக்கியமான கொஸ்டினை மட்டும் ரீட் அவுட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 5 சாப்டருக்கும் படிங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ யூனிட் 1 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இப்போ 2 மார்க் 3 மார்க்கில் என்ன கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்டா, ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், இந்த கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கேள்விகள் கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமான கேள்விகள் நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பொறுத்தவரைக்கு 1.14, 1.15, 1.16 நல்லா தொலைவு பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல் 2 மார்க் 3 மார்க்கு. இப்போ 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்வி, ரைட் ஏ நோட் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்டு ரேடார் மெத்தட் டு மெஷர் தி லார்ஜர் டிஸ்டன்சஸ். இது தனியாக கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸில் ஏதாவது ஒரு டைப் வந்து கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் தட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், இந்த கேள்வி கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், வாட் ஆர் இட்ஸ் யூசஸ், இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், மொத்தம் 8 கேள்வி கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கில் எதிர்பார்க்குற முக்கியமான கேள்வி, டெஃபைன் வெக்டர் கிவ் எக்ஸாம்பிள், டெஃபைன் ஸ்கேலர் கிவ் எக்ஸாம்பிள். இது இல்லைண்டா டிஃபரன்ஷியேட் வெக்டர் அண்ட் ஸ்கேலர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹவு டு யூ டெடியூஸ் த டூ வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், இந்த கேள்வி கேட்கலாம். டெஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், டெஃபைன் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட், இதை டெஃபினேஷன் கேட்கலாம். இதுவே வந்து என்ன செய்யலாம், டிஃபரன்ஷியேட்டும் கேட்கலாம். ரைட் டவுன் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு 14 கேள்விகள் கொடுத்துருக்கோம். 2 மார்க்கும் 3 மார்க்கும் ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த பாடத்தில் ஒரு 7 5 மார்க் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் 5 சாப்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மிட்டம் படிச்சிருப்பீங்க, யூனிட் வைஸாக டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இதை ரீகால் பண்ணி எந்த கேள்விக்கெலாம் ரொம்ப முக்கிய மார்க் பண்ணியிருக்கோமோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாளை எழுதக்கூடிய தேர்வுகளை இங்கே சூப்பராக எழுதலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.